விவேப் சிக்னலில் வந்து நம்ம என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அதோடைய மேஜர் யூசேஜ் இதெல்லாம் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ரொம்ப முக்கியம் விவேப்பை பற்றி நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டா ட்ரேடிங் வந்து நல்லா பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், காலங்கத்தால் வந்த உடனே புல்லிஷாக இருக்குது, மார்க்கெட் வந்து மேலே போகுது, மார்க்கெட் கீழே போகுது, ஓப்பனிங்கு வந்து 50 பாயிண்ட்ஸ் அப் கேப் அப். ஸோ நம்ம போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கேப் அப் எடுத்துகிறோம். புல்லிஷாக இருக்குது மார்க்கெட்டு, அதனால் ஒரு மேபி ஒரு 5 minutes வெயிட் பண்ணுவோம். ஸோ 9:20 9:25க்கு என்ன பண்ணோன்னா ஒரு லாங்கு கால் நினச்சி வாங்கி போட்டுரும். ரொம்ப ரொம்ப தப்பு ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, மார்க்கெட் மேலே போகுது, இல்லை மார்க்கெட்டு கீழே ரிவர்ஸ் ஆகுது, ஒரு 5 minutesலேயே நான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். 9:25க்கு நீங்கள் பார்க்கலாம். மேலே போன மார்க்கெட் கீழே லைட்டாக இறங்கும், மார்க்கெட் மறுபடியும் கீழே இறங்குது சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா சிஏ க்ளோஸ் பண்ணிட்டு பிஏ வாங்கும். கீழே வாங்கினோடனே மறுபடியும் என்ன பண்ணோம், 9:35 மார்க்கெட் மேலே போகும். ஐயோ மார்க்கெட் மேலே போகுது, மேலே கீழே போகுது சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணோன்னா அந்த மார்க்கெட்டை மறுபடியும் க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்கோம். இதோட தப்பு நானும் பண்ணியிருக்கேன், ரெகுலராக பண்ணுற தப்பு தான். மார்க்கெட்டு கீழே போகுதுன்னு நினச்சி கீழே வாங்குவோம், மேலே போகும்னு நினச்சி மேலே வாங்குவோம். ஆனால் வந்து மார்க்கெட்டு அது மட்டும் ஏதோ சீக்வன்ஸில் போயிட்டுருக்கோம். அது என்ன சீக்வன்ஸில் போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியாது, யாருக்குமே தெரியாது கூட. ஓகேவா? ஆனால் ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸில் தான் மார்க்கெட் போகுது, அது மட்டும் நமக்கு தெரியும். அது என்ன சீக்வன்ஸுன்றது ஓவர் த இயர்ஸ் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் அந்த டீட்டெயில்ஸில் போகல. ஃபஸ்ட்டு பொறுமை, பேஷன்ஸ் மட்டும்தான் வந்து இந்த ட்ரேடிங்கில் வந்து உங்களை வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். எனக்கு தெரிஞ்சு அது எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ட்ரேடிங் எடுக்கிறீங்க, எடுத்த உடனே மார்க்கெட் வந்து கீழே போகுது, மேலே போகுது, இந்த மாதிரி அது அந்த மாதிரி அது அந்த மாதிரி எந்த இதுவுமே தேவையில்லை. ட்ரேடிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பேஷன்ஸ். எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வந்து ப்ராஃபிட். அதே மாதிரி வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, நான் வந்து இல்லை இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, நான் வந்து ட்ரேடிங் இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி க்ளோஸ் பண்ண ஒரு விதத்தில் நல்லது. ஏன்னா இன்னும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா நம்ம மனசு வந்து ஸ்டாப் லாஸை வந்து பார்க்கவே தோணாது. ஹிட் ஆச்சுனாலே ஐயோ போச்சுடா, இன்னைக்கு 50 பாயிண்ட் போச்சு, 30 பாயிண்ட் போச்சு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ணுவோம். அடுத்தது வந்து மறுபடியும் விட்ட பாயிண்ட்டை பிடிக்கிற மாதிரி நீங்கள் அப்படி சொல்லி மறுபடியும் போவோம், மறுபடியும் போயிடும், மறுபடியும் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருப்போம். ஓகேவா? இந்த தப்பு நானும் பண்ணியிருக்கேன், நிறைய வாட்டி பண்ணுறேன், இப்போ கூட சில சமயத்தில் பண்ணிடுறேன் அந்த மாதிரி தப்புலாம். அது எமோஷ்னல் பயஸ். ஓகேவா? எமோஷ்னல் நம்ம ஏதாவது பண்ண போனால் பொறுமை இல்லை. ஃபஸ்ட்டு பேஷன்ஸ், பொறுமை இல்லாத பண்ணுறது தான் வந்து இந்த ட்ரேடிங்கில். அதுதான் அவங்க யூட்டிலைஸ் பண்ணுறாங்க மார்க்கெட் மேக்கர்ஸ். குயிக்காக பண்ணணும் பைசா. ட்ரேடிங் வரதே இது காரணம். ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் போகாத ட்ரேடிங் வரும் எல்லாரும்? ஃபஸ்ட்டு குயிக்காக பைசா பண்ணிடலாம். நீ அதே தான் நானும் பண்ணுறேன், அதே தான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போது ரொம்ப டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன், அந்த விவேப்பை பற்றி. ஓகேவா? ஸோ விவேப்பில் வந்து அது நான் இதில் வச்சு எக்ஸ்பிளைன் கூட பண்ணுறேன் ட்ரேடிங் வியூவில். ஃபஸ்ட்டு வந்து விவேப்னா என்னன்னா வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ். அது என்ன சார் அது வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ்? நம்ம எல்லாமே வந்து ப்ரைஸை மட்டும் தான் பார்ப்போம். ப்ரைஸ் மேலே போகுது, கீழே வருது, அதுக்கேற்ற மாதிரி மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் வந்து வால்யூம் பார்ப்போம், வால்யூம் தனியாக தான் பார்ப்போம் கீழே. ஆனால் வால்யூமும் ப்ரைஸும் கம்பைன் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஆக்சுவல் வேல்யூ தெரியும். அதுதான் வால்யூம் வெயிட்டட் ப்ரைஸ். அதுக்கு ஃபார்முலாலாம் இருக்குது, சிக்மா x1 y1 + x2 y2 சிக்மா x1 + x2 x3 அப்படின்னு. அதெல்லாம் வால்யூம், அந்த டீட்டெயில்ஸ்லாம் போகலாம். வால்யூம் வெயிட்டட் ப்ரைஸ்னால் என்னன்னா அதுதான் வந்து ஃபேர் வேல்யூ. ஓகேவா? அது என்ன சார் ஃபேர் வேல்யூ அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து 25,500 இருக்குது, ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
ஆனா அது ஜாஸ்தியில ட்ரேட் ஆகுதா, பிரீமியம்ல ட்ரேட் ஆகுதா, இல்ல டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆகுதா? 2 ஜோன் தெரியும், பிரீமியம் ஜோன், டிஸ்கவுண்ட் ஜோன். ரெண்டுக்கு ஹையா இருக்குதா லோவா இருக்குதா கண்டுபிடிக்க நமக்கு வந்து தெரியல, தெரியாது. யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணலாம், சிபிஆர் போட்டு பார்ப்போம், இல்லைன்னா வந்து இதோட ஹையர்ல இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருந்தாலே மார்க்கெட் வந்து ப்ரீமியம் ஜோன்ல இருக்குது, அதனால வந்து ஒரு ரிவர்சல் நடக்க போகுது அப்படின்னு திங்க் பண்ணுவோம். இல்லை டிஸ்கவுண்ட் ஜோன்ல இருக்கு, டிஸ்கவுண்ட் ஜோன்ல இருந்தாலே அது வந்து சப்போர்ட் எடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் ஜோனுக்கு போவோம். அதெல்லாம் மாற்றி மாற்றி பண்ணிட்டே போவோம். ஆனால் வந்து மார்க்கெட்டோட ட்ரூ வேல்யூ, ஓகேவா, ட்ரூ வேல்யூ எது சொல்லணும்னா வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ், இதுதான் வந்து ட்ரூ வேல்யூ வந்து சொல்லும். மார்க்கெட் வந்து கரெக்டாக ட்ரேட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லும். நான் அதோட டீட்டெயில்ஸு ஒரு நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஓகே, தெரிஞ்ச பண்ண சொல்லிடுறேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம போயிடலாம். இந்த வாட் இஸ் விவேப். இப்போ நம்ம 3 பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம். வாட் இஸ் விவேப், அது என்ன ட்ரேட் ஆகுது. வாட் இஸ் விவேப் நிறைய பேர் தெரியும், ஸோ அது நான் சொல்ல போகிறதில்லை, அதுவும் சொல்லிடுறேன். ஆனால் அது அவுட் ஐடென்டிஃபை பயாஸ், அதை வந்து நம்ம இதோட பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ விவேப்னா என்னன்னா, இப்போ மார்க்கெட் வந்து நான் ஒரு சாதாரணமாக ட்ரா பண்ணுறேன். மார்க்கெட் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுங்க. இது வந்து மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ், கீழே வந்து சப்போர்ட், ஓகேவா. இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஜோனு சப்போர்ட் ஜோன் இருக்கா. இந்த விவேப் என்ன பண்ணுன்னா ஆல்மோஸ்ட் இப்படி போயிட்டே இந்த விவேப் சிக்னல் மட்டும் நீங்கள் பார்க்கலாம், ஓகேவா. இப்போ மார்க்கெட் வந்து இப்போ 24,000 எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 24 மேபி 600 இருக்குன்னு வச்சுங்க. இது வந்து 24,500. இப்போ விவேப் நம்பர் பார்த்தீங்கன்னா 11,24,550 அப்படி போயிட்டே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மார்க்கெட்டில் ஓஹோ மார்க்கெட் வந்து போயிட்டே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இந்த ஐடென்டிஃபிகேஷன் எப்படி கிடைக்குதுன்னா, இதுதான் உண்மையான வேல்யூ, ஓகேவா. இது விவேப். ஆனால் வந்து மார்க்கெட் எப்படி போகுது, மார்க்கெட் வந்து இப்படி மேலே போகும், கீழே போகும், மேலே கீழே, கீழே கீழே, மேலே போய் கீழே வரும், இப்படிலாம் போயிட்டு வந்துட்டு இருக்கோம், ஓகேவா. ஆனால் இந்த ட்ரூ வேல்யூ பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். மார்க்கெட் இது வேல்யூ ஏற ஆரம்பித்தாலே மார்க்கெட் வந்து புல்லிஷ் ட்ரெண்டில் போகுது. நல்லா தெரிஞ்சுங்க, விவேப் வந்து ஏறுதுன்னா புல்லிஷ்க்கு 10 to புல்லிஷ்க்கு போயிட்டு இருக்கு. நல்லா கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சா புல்லிஷ். அதே மாதிரி மார்க்கெட் வந்து விவேப் வந்து கீழே போகுதுன்னா அது வந்து பியரிஷ், ஓகேவா. இது எப்போ நடக்குன்னா காலையில வந்து 10 மணிக்கு மேலதான் உங்களுக்கு அந்த ட்ரெண்ட் தெரியும். நீங்க காலங்கத்தால ஆரம்பிச்ச உடனே 9:45 பார்த்தீங்கன்னா தெரியாது, ஓகேவா. இதுதான் வந்து மேலே போற மாதிரி தெரிஞ்சாலே நீங்க உஷாராயிடலாம். அவங்க விவேப் மேலே போகுது, வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் மேலே போகுது, புல்லிஷ்ல இருக்குதுன்ட்டு, சரியா. இப்போ நான் என்ன பண்றேன்னா இதுல இருந்து 1 சிக்மானா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ஓகேவா. 1 சிக்மா, அதே மாதிரி -2 சிக்மா, இங்கே வந்து 1 சிக்மா, இங்கேயும் 2 சிக்மா, ஓகேவா. இந்த 1 சிக்மா 2 சிக்மானா என்னன்னா இதுலேருந்து எவ்வளோ தூரம் டீவியேட் ஆகுது,
ஓகே, அது ஏதோ 1.28 ஏதோ வேல்யூ இருக்கு. நம்ம அந்த வேல்யூக்குள்ள எக்ஸாக்டாக போகணும்னா பார்த்தீங்கன்னா விவேப் இப்படி ஒரு லைன் போகும். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு லைன் வந்து இல்லை, நான் வந்து இன்னொரு இதில் போட்டு காட்டுறேன். இப்போ என்ன பண்றோம்னா நம்ம அதே மாதிரியே டிரா பண்ணிக்கலாம். மார்க்கெட் வந்து இப்படி இருக்கு. இப்போ வந்து இங்க என்ன பண்றதுன்னா விவேப் இப்படி போயிட்டு இருக்கு. ஓகேவா, ஸ்லோவா இங்க மேல வந்து ரெசிஸ்டன்ஸ், கீழே வந்து சப்போர்ட்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுன்னா இங்க இந்த விவேப் போகும்போது இங்க இருந்து இங்க 1 சிக்மா, அதே மாதிரி -1 சிக்மா ஒரு லைன் டிரா பண்ணி, அது இண்டிகேட்டர்லாம் இருக்கு, நான் சொல்றேன் அந்த இண்டிகேட்டரு. இது இப்போ என்ன பண்ணா இந்த 1 சிக்மாக்கு மேலே போகிறது, மார்க்கெட் வந்து எப்பெல்லாம் இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆயிருக்கோ அப்போல்லாம் நார்மலாக போகுது வருது கீழே வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். Once it reaches to 2 sigma, அதே மாதிரி இங்கே 2 sigma, இது வந்து செல்லிங் ஜோன். ஓகேவா, இது வந்து பையிங் ஜோன். ஸோ மார்க்கெட் வந்து ஹையராக போகுதுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா 2 சிக்மா லெவலில் போயிடுச்சு, இனிமேல் மார்க்கெட் வந்து ஓவர் பாட் ஜோன். ஆர்எஸ்ஐ மாதிரி தான். ஆர்எஸ்ஐ வந்து நீங்கள் 70 மேலே போச்சுன்னா ஓவர் பாட்ன்றோம். அதே மாதிரி இது வந்து ஓவர் பாட்ல இருக்கு, செல்லிங் ஜோன்ல இருக்கு. அதனால வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் எடுக்க போகுது, ஆர்ல போயிட்டு ரிவர்சல் எடுக்க போகுதுன்னு ஒரு இண்டிகேஷன் கிடைக்கும். அதே மாதிரி கீழே போயிட்டு இன்னொரு இண்டிகேஷன், கீழே வந்து மேலே போகுதுன்னு ஒரு இண்டிகேஷன் கிடைக்கும். இந்த இண்டிகேஷன் வருதுல, இந்த மேலே போயிட்டு ரிவர்சல் எடுக்க போகுதுன்ட்டு செல்லிங் ஜோன் இல்லை பையிங் ஜோன்ல, அப்போ வந்து நம்ம கரெக்டா வெளியில வந்துடும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன டெஸ்ட் பண்ணணும்னா, இது விவேப் லைன்ல இருக்கு. விவேப் லைன்ல யூஸ்வலா என்ன பண்ணா மார்க்கெட் வந்து அது ஒரு டச் ஆகிட்டே போகும். அதாவது 2 சிக்மா வேல்யூடே போயிட்டே இருக்கும். ஆனா ரிவர்சல் எடுத்ததுன்னா கீழே போகாது. பையர்ஸ் வந்து அதுக்குள்ள வந்து விவேப்ல வாங்கிடுவாங்க. ஏன்னா அதுதான் ட்ரூ வேல்யூ. ட்ரூ வேல்யூல வாங்கிடுவாங்க. வாங்கினா மறுபடியும் மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிச்சு. அப்போ வந்து புல்லிஷ் தான், வெரி ஸ்ட்ராங் புல்லிஷ். அதே மாதிரி விவேப் வந்து கீழே போயிட்டு செல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அப்போ வந்து பியரிஷ். ஓகேவா, ஸோ இந்த லைனை டச் ஆகிட்டு மேலே போயிட்டுனா, ஆனால் யூஸ்வலாக வந்து கொஞ்சம் கீழே வந்துட்டு கூட போகும். ஆனால் அதே மாதிரி வந்து இப்போ கீழே நான் நல்லா வந்துடுச்சுன்னு வச்சுங்க. இந்த க்ரீன் கலரில் இது வந்து க்ரீன் ஜோன். ஓகேவா, இது வந்து ரெட் ஜோன். ஸோ க்ரீன் ரெட்ல வந்து டச் ஆயிடுச்சுன்னா அங்கே வந்து நீங்கள் பையிங் என்ட்ரி எடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு மார்க்கெட் கீழே மேலேயோ கரெக்டாக போக முடியும். ஸோ இந்த லைனை வந்து டச் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆனாலே நீங்கள் அது பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து விவேப். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் நான் இது போடுறேன்.